ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் தமிழ் நியூஸ் சிலபஸ் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய 2 அதிகாரங்கள் பெரியாரை துணைக்கோடல் மற்றும் பண்புடைமை. இந்த 2 அதிகாரத்திற்கான கேள்வி பதில்கள் என்னென்ன கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் என்னென்ன அதில் கேட்க முடியும் அப்படின்றது தான் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2 அதிகாரத்திற்கான ஸ்கூல் புக் மெட்டீரியல் ப்ளஸ் அதுக்கான ரிவிஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. முதல்ல 10 திருக்குறள் அதுக்கான பொருளை கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள கேள்விகளை படிக்க ஆரம்பிங்க, ஈஸியாக இருக்கும். 10 திருக்குறளும் கண்டிப்பாக படிக்கணும், அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் அதில் உள்ள கேள்விகளை படிக்கணும். ஸோ முதல்ல அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல பெரியாரை துணைக்கோடல் அந்த அதிகாரம் பார்க்க போகிறோம். பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, நன்னெறியில் செலுத்தும் பேரறிவுடையாரை துணையாக கொள்ளுதல். நம்மளை நல்ல நெறியில் செலுத்தக்கூடிய ஒரு அறிவுடையவரை நம்ம துணையாக வச்சுக்கணும். அதான் பெரியாரை துணைக்கோடல். யாருடைய நட்பை ஆராய்ந்தறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமென வள்ளுவர் கூறுகிறார். நம்ம யாரோட நட்பை ஆராய்ந்து பார்த்து இவங்களை நம்ம கூட நண்பராக வச்சுட்டா நமக்கு நல்லதுன்னு நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையார். அறவழியை அறிந்த அறிவில் சிறந்த ஒரு முதிர்ச்சியுடையோர் நட்பை நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த தன்மையுடையவரை போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார். எந்த தன்மைனா, தனக்கு துன்பம் வந்த துன்பத்தை போக்கி அதை இனிமேலும் அந்த துன்பம் நமக்கு வராமல் நம்மளை முன்னதாகவே காத்து வைத்து கொள்ளக்கூடிய தன்மை ஒருத்தருக்கு இருக்குமே. ஆனால் அப்படிப்பட்ட தன்மை இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம என்ன செய்யணுமா, நட்பாக்கி நம்ம கூட சேர்த்து வச்சுக்கிடணும் அப்படின்றாங்க. ஒருவர் பெற வேண்டிய அரிய பேர்களுள் எல்லாம் அரிய பேர் எது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்கன்னா, என்ன பேர் அரிய பேர் அப்படின்னா, அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதல். அறிவில் சிறந்த பெரியோரை நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்மளோட உறவாக வச்சுக்கணும். அதான் நம்ம பெற வேண்டிய அரிய பேர்களுள் எல்லாம் அரிய பேர். தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராக ஏற்று நடத்தலே எதனிலும் சிறந்ததுன்னா வலிமைகளிலெல்லாம் சிறந்தது. அதில் அந்த வலிமை இருக்கு இல்லையா, வலிமையில் மாற்றி உங்களுக்கு ஆப்ஷனில் வச்சு கொஷின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்ட நடத்தலால் யாரும் அத்தகையரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளல் வேண்டும். அதாவது உலகம் நல்ல அறிவுரை கூறக்கூடிய ஒரு அறிஞர்களை தான் வழிவகையாக நடக்குது. அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு அறிவில் சிறந்தவர்களையே ஆராய்ந்து தானும் நட்பாக்கி கொள்ள வேண்டும்னு யாரை வள்ளுவர் சொல்கிறாங்க, மன்னன். ஏன்னா மன்னன் தான் ஒரு நாட்டினுடைய மெயினானவர். ஸோ அவர் அந்த மாதிரி உள்ள ஒருத்தருடைய நட்பை தான் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை அப்படின்னா, அறிவில் சிறந்த ஒரு பெரியோரை சார்ந்து ஒருத்தன் நடந்தால் அவனுக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. யாரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இல்லை. யாரை துணையாக நம்ம வச்சுட்டு நம்ம வாழ்ந்தோன்னா நமக்கு நம்மளை கெடுக்கக்கூடிய வலிமை யாருக்குமே இருக்காது. அப்படின்னா தீயனவற்றை கண்டால், அதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா இடித்து திருத்தும் பெரியோரை, நம்மளை கண்டித்து திருத்தக்கூடிய பெரியோரை நம்ம துணையாக நம்ம கூட வச்சுருந்தோன்னா நம்மளை யாராலையுமே என்ன செய்ய முடியாது, கிடக்க முடியாது. யாருடைய பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லையெனினும் தானே கெட்டறிவான். நம்மளுடைய தப்பை கண்டறிந்து நம்மளை அந்த இடத்துல கண்டித்து திருத்தக்கூடிய பெரியோரின் துணை நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளை தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லையெனினும் அவன் என்ன செய்வான், தானே கெட்டழிவான். முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரக்கூடிய ஒரு வணிகருக்கு முதலீடு இல்லைன்னா அதனால் ஊதியமும் கிடைக்காது. முதலீடு இருந்தால் மட்டும்தான் ஊதியமும் கிடைக்கும். அதுபோல் யாருடைய துணை இல்லாதவர்களுக்கு நினைத்த தன்மை இல்லை அப்படின்னா தன்னை தாங்கி காப்பாற்றக்கூடிய பெரியோர் துணை இல்லாதவருக்கு. யார் நட்பை கைவிடுவது பலரை பகைத்து கொள்வதை விட பல மடங்கு தீமையை விளைவிக்கும்னா, நம்ம நல்லவர் ஒருவரை பகைத்தாலே அது நமக்கு பல மடங்கு தீமையை விளைவிக்கும். அடுத்து இதில் உள்ள அணி, முதலீடாருக்கு ஊதியமில்லை முதலையாம் சார்பிலாக்கு இல்லை நிலை. இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்த சொற்பொருள் பாருங்கள். மூத்த முதிர்ந்த தேர்ந்து ஆராய்ந்து கேண்மை நட்பு நோய் துன்பம் உறாமை துன்பம் வராமல் பெற்றியார் பெருமையுடையார் பேணி போற்றி தமர் உறவினர் வன்மை வலிமை ஒழுகுதல் ஏற்று நடத்தல் தலை சிறப்பு சூழ்வார் அறிவுடையார் சூழ்ந்து கொள்ளல் நட்பாக்கி கொள்ளுதல் இடிக்கும் கடிந்துரைக்கும் தகைமை தன்மை தக்கார் தகுதியுடைய பெரியோர் செற்றார் பகைவர் இடிப்பார் கடிந்த அறிவுரை கூறும் பெரியோர் இல்லை ஏமரா பாதுகாவல் இல்லாத மதலை துணை 10 எடுத்த 10 மடங்கு. அடுத்த பண்புடைமை அந்த அதிகாரம் பாருங்கள். முதல்ல 10 குறள் பண்புடை அதிகாரத்தில் உள்ள 10 குறள், அதுக்கான விளக்கம் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை படிங்க.
எல்லாரிடத்தும் எளிமையாக பழகினால் நமக்கு எந்த நன்னெறியை அடைதல் எளிதுன்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. பண்புடைமை அப்படின்ற நன்னெறியை அடைதல் எளிது. பண்பாளரின் இயல்புகளாக வள்ளுவர் எதை கூறுகிறார் அப்படின்னா, அன்பு உடையவங்களாக நம்ம இருக்கணும், உயர்ந்த குடிப்பிறப்பு உடையவராக இருக்கணும். எவ்வாறு ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க பண்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய பண்பால் ஒத்திருக்கணும், அதான் பொருந்தத்தக்க பண்பால். எத்தகைய பண்பை கொண்டு பிறருக்கு உதவும் பண்பாளரையே உலகம் போற்றும். நம்ம எந்த மாதிரி பண்பை வைத்துக்கொண்டு பிறருக்கு நம்ம உதவணும்னா நம்மளை இந்த உலகமே போற்றும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்கன்னா, நேர்மையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். யாரிடத்தில் பகைமை இருந்தாலும் நல்ல பண்புகள் இருக்கும் என வள்ளுவர் கூறுகிறார். பிறருடைய இயல்பை ஒருத்தங்க மற்றவங்களுடைய இயல்பு இதுதான் அப்படின்னு யாரெல்லாம் அறிந்து நடக்காங்களோ அவங்கக்கிட்ட பகைமையே இருந்தாலும் கூட வேற ஒரு இடத்தில் பகைமையே இருந்தாலும் நல்ல பண்பானது நிச்சயமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உலகம் யாரால் நிலை பெற்று நிற்கிறது என்கிறார் வள்ளுவர்னா, பண்புடையவர்களால் இந்த உலகம் நிலை பெற்று நிற்கிறது. அறத்தை போல கூர்மையான அறிவு உடையவரானாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர், அதாவது அவருக்கு எவ்வளோ அறிவு இருந்தாலும் சரிதான், மக்களுக்குள்ள ஒரு உரிய பண்பு என்னது, நல்லவனாக இருக்கணும். அந்த பண்பு அவன்கிட்ட இல்லை அப்படின்னா அவர் எவ்வாறு கருதப்படுவான் வள்ளுவர் சொல்கிறாங்கன்னா, மரத்தை போல கருதப்படுவான். நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது எந்த மாதிரியான செயல்னு சொல்கிறாங்க, இழிவான செயல். யாருக்கு மிகப்பெரிய உலகம் பகலிலும் இருளாக தெரியும்னா, பிறரோடு பேசி சிரித்து மகிழக்கூட இயலாதவர்களுக்கு பகலில் கூட இந்த உலகம் எப்படி தான் இருக்குமா, இருட்டாக தான் இருக்கும். யார் பெற்ற பெருஞ்செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் தெரிவது போன்றதாகும். ஒருத்தன்கிட்ட இருக்க பெருஞ்செல்வம் எந்த மாதிரி எது கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, எப்படி ஒரு தூய்மை இல்லாத பாத்திரத்தில் பாலை ஊற்றி நம்ம கொதிக்க வச்சோன்னா அந்த பால் திரிஞ்சு போயிடுமோ, அதுக்கு நிகராக யாரை சொல்கிறாங்க, ஒரு பண்பு இல்லாதவன் அவன்கிட்ட இருக்கக்கூடிய பெருஞ்செல்வத்தை சொல்கிறாங்க. அடுத்த அணி பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம். இப்போ பார்த்தலையா கடைசி குறள், அதுக்கான குறள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமை ஆள் தெரிந்தச்சு. இதில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. அடுத்து இதில் உள்ள சொற்பொருள் பாருங்கள். வழக்கு நன்னெறி ஆன்ற உயர்ந்த நயன் நேர்மை நன்றி உதவி நகையுள்ள விளையாட்டாகவும் பாடறிவார் நெறியுடையார் மாய்வது அழிவது அறம் வாளை கூர்மையாக்கக்கூடிய கருவி நண்பு நட்பு நயமில தீங்கு இனிமையற்ற கடை இழிவு நகல்வல்லர் சிரித்து மகிழ்பவர் மாயிறு ஞானம் மிகப்பெரிய உலகம் திரிந்தற்று திரிந்தது போன்று. அடுத்து இதில் பிரித்தெழுதுக இருக்குது புக் பேக்கில் இதில் திருக்குறளில், அதையும் பார்த்துக்கோங்க. எளிதென்ப எளிது குட்டல் என்ப பண்புடைமை பண்பு குட்டல் உடைமை மக்களொப்பு மக்கள் குட்டல் ஒப்பு பயனுடையார் பயன் குட்டல் உடையார் பண்புடையார் பண்பு குட்டல் உடையார் சேர்த்து எழுதுக. அன்பு கூட்டல் உடைமை அன்புடைமை மக்கள் குட்டல் பண்பு மக்கட்பண்பு திரிந்து குட்டலற்று திரிந்தற்று பண்பு குட்டல் ஒத்தல் பண்பொத்தல் பண்பு குட்டலிலான் பண்பிலான். அடுத்து இதில் உள்ள எதிர்ச்சொல் எளிது அரிது பாராட்டு தூற்றுதல் பகை நட்பு பயனுடையார் பயனிலார் நகை அழுகை பகல் இரவு. இவ்வளவுதான் நமக்கு பண்புடைமை மற்றும் பெரியாரை துணைக்கோடல் அந்த அதிகாரத்திலிருந்து இது வரைக்கும் கேட்கப்பட்ட மற்றும் கேட்கப்படக்கூடிய கேள்விகள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.